ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ரிப்பேர் தமிழா. நீங்கள் நம்ம OnePlus 8 பார்க்க போகிறோம். என்ன கம்ப்ளைண்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியுதுங்களா? க்ரீன் டிஸ்பிளேனால் இதான் ப்ராப்ளம். பச்சை கலரில் தெரியும், வேறு ஒன்றுமே தெரியாது. ஸோ அதை எப்பயும் போல் அடுப்பில் வச்சு மடக்கி இருக்கிற ஸ்ட்ரிப்பை நேராக்கிக்கலாம். ஆல்கஹால் ஊற்றிட்டு அடியில் கம் நல்லா ஒட்டிகிட்ருக்கோம்ல, அதை எடுத்துக்கலாம். ஓகே, இது ரொம்ப பொறுமையாக பண்ணணும். கொஞ்சம் ஸ்லிப் ஆனாலும் டிஸ்பிளே ஒன்றுக்குமே ஆகாமல் போயிடும். OnePlus 7 Pro நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோ. ஸோ OnePlus 8 இன்றைக்கி போடுறேன். ஓகே, எடுத்தாச்சு. நம்ம மாற்ற வேண்டிய அந்த ஸ்ட்ரிப்பை கட் பண்ணிடலாம். அந்த ஸ்ட்ரிப்பு தான் அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஓகே, இப்போ அந்த ஸ்ட்ரிப்பு கட்டியில் கம் இருக்கும், அதை தொடச்சிடலாம். ஓகே, எக்ஸ்ட்ரா ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த ஸ்ட்ரிப்பை சால்ட்ரிங்கில் ஹீட் பண்ணி உரித்து எடுத்துடலாம். இதை ஹீட் பண்ணி தான் எடுக்க முடியும். நிறையா வழி இருக்குது, பட் நான் ஃபாலோ பண்ணுற மெத்தட் இது. ஓகே, ரைட். அடுத்தது அதில் இருக்கிற அந்த ஏசிஎஃப் க்ளூவை கெமிக்கல் போட்டு க்ளீன் பண்ணிடலாம். இதுக்கு பேர் ஏசிஎஃப் க்ளூ ரிமூவர். ஓகே, தொடச்சிக்கலாம். அடுத்தது புதுசாக நம்மக்கிட்ட ஸ்ட்ரிப் இருக்குது அந்த மாடலுக்கு. அந்த ஸ்ட்ரிப் எடுத்து அதில் டேப் அடிச்சுக்கலாம். இந்த டேப்பு பேர் ஏசிஎஃப் டேப். ஓகே, சால்ட்ரின் வச்சு ஹீட் பண்ணி அமுத்திக்கலாம். அடுத்தது மிஷினில் டைரெக்ஷன் பார்த்து வச்சாச்சு. இப்போ அந்த ஸ்ட்ரிப்பில் டேப் வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து அதில் அலைன் பண்ணி கரெக்டாக அந்த கோட்டுக்கு நேராக இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நேராக இருக்குது. டைம் செட் பண்ணிக்கிறேன், ப்ரெஷர் செட் பண்ணிக்கிறேன், பஞ்ச் பண்ணிடலாம். பாண்டிங் ஆகிடுச்சு. திரும்ப அந்த ஸ்ட்ரிப்பு இருந்த மாதிரியே மடக்கிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஆன் ஆகுமா? ஓகே, டிஸ்பிளே வந்துடுச்சு, உள்ளேயும் போகுது. டச் ஸ்க்ரீன் செக் பண்ணிக்கலாம். ஓகே, டச்சும் ஒர்க் ஆகுது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா நிறையா வீடியோ இருக்குது, சேனலில் போய் பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.